கண்ணிலே கண்டார்கள், ஓடோடி வந்தார்கள். அந்த வேப்ப மரத்தை வேறறவே வெட்டி சென்று விட்டார். ஆமா, அது கொழு 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 செழுமையா இருந்ததா? ஆமா, வேற அரும்படியாக அறுத்து சென்றார்கள். அப்படி அறுத்து சென்ற போது இல்லையா, இங்கே வார்த்தாள் என்ற இசைக்கியமையானவள், சரி, கொம்புகால் இசைக்கியமையானவள் அண்ணனை காண வேண்டும் என்று சொல்லி சரி பலகாரம் என்ன அவை எல்லாம் எடுத்துக்கொண்டு நாறு வெட்டியிலே வைத்து அங்கே கானகத்திலே தேடி அறிந்து வருகின்றார். ஆமா, அண்ணனை தமையனை தேடி அண்ணா அண்ணா நீ ராஜா என்று சொல்லி அறிந்து வருகிறார். ஆமா, இருந்தாலும் சத்தம் கொடுப்பான். அங்கே கானகத்தில் இருக்கக்கூடிய மோகினி பிசாசுகள் உண்டாக கூடி என்ன செய்தார்கள்? அம்மா அம்மா, யாரை தேடி வர்றீங்க? அண்ணே. உங்க அண்ணனா? நீலராஜே. உங்க அண்ணன் யாரு? நீலராஜே. நீலராஜனா? ஆமாம்மா. ஐயோ, என்ன விஷயமே தெரியாதா? தெரியாது. உங்க அண்ணன் செத்து போயிட்டார். என்னம்மா சொல்லுறியே? பேயே, பூதமே, ஒரே பேர் தானா? பேய். அப்படியா? அவ்வளவுதான், பூதம் எல்லாம் கிடையாது. சரி, பூத பிசாசுன்னு சொல்லலாம்ல. சொல்லு. ஏமா, என்ன? என்னுடைய அண்ணன் எப்படி செத்தா? உங்க அண்ணனா? உங்க அண்ணனே ஐயனார் துண்டோதரன் என்று சொல்லக்கூடிய பூதத்தை விட்டு கொண்டு விட்டார். எதுக்கு? உங்க அண்ணே என்ன செய்தா? ஐயனாருக்கு பூஜை செய்ய ஒரு வேதியர் வந்தாரா, அவரை உங்க அண்ணன் கொல்ல போனாரா, ஐயனார் கொண்டுட்டாரு. அட பாவிகளா, அப்படியானால் என்னுடைய அண்ணனுடைய உயிர் உறைந்த இடம் எதுமா? உயிர் அது ஒரு இடம் இருக்கு பாரு, வேப்ப மரம். மண்ணு மட்டும் குப்பமா கிடக்கு. அந்த இடத்துல ஒரு வேப்ப மரம் நின்று, அந்த வேப்ப மரத்துல உங்க அண்ணன் உயிர் உறைந்திருந்தது. சண்டால பாவிகள் அந்த வேப்ப மரத்தையும் வெட்டிட்டு போயிட்டாங்க. பழகி ஊர் கரையாளர்களே, என்னுடைய அண்ணனையும் கொண்டு உறைந்திருந்த வேப்ப மரத்தை வேறுபடியாக வெட்டி சென்றிருக்கிறே பழைய ஊர் கரையாளர்களே. அந்த பழகி நல்லூரிலே பகலினரை ஓட விடாவிட்டால் பழகி நல்லூரை அழிப்பே. பழகி நல்லூரிலே பகலினரை ஓட விடுவேன். அதுவரை என்னுடைய தலைமுடியை நான் முடிக்க மாட்டேன். அவிழ்த்த குந்தலை முடிக்காத அப்படி நின்று கொண்டிருக்கிறாள். அழுது கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் சரி, வேதியனை எங்கே பிறவி செய்கின்றார் தெரியுமா? வெண்டலகம் அதை சேர்ந்த வேதியனை பிரம்மா, ஒரு காவேரி பூம்பட்டினத்தில் மண்ணுலகில் ஒரு நீதி வலிவன வினையால் மன்னனைய மொழிமாதை ஈரஞ்சு கொண்டாய். அறிவனுடன் பாலகனை விட்டெடுத்தாலே கண்டந்த மாநாட்டு செட்டி தேசமுட சோதிசி தன்னை அழைத்து கிரகங்களோடு பக்தவாரங்கள் நான் பக்கம் ஒக்கவியே அறிவு தன்னோடு காண்டு பகுத்தவர் தொகுத்தவர் வலிகுலம் அறியே, பகுத்தவர் தொகுத்தவர் வலிகுலம் அறியே. வேதியரை எங்கே பிரிவு செய்கின்றார்கள் தெரியுமா? காவேரி புகும்பட்டினம். அது என்ன பேர் வந்தது? காவேரி புகும்பட்டினம். அந்த ஊருக்கு நடுவுல தான் காவேரியே ஓடுதான். அப்படியா? ஆமா, அதனாலதான் காவேரி புகும்பட்டினம். ஓ சரி சரி, அதனால தான் அப்படி சொல்றாங்களா? சரி, அந்த ஊர்ல யாரு? மானாக்கன் செட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய செல்வம். வணிகம் செய்யக்கூடிய ஆட்கள் நிறைய உண்டு சொல்லுவாங்க. ஆமா, அதுல யாரு? மானாக்கன் செட்டி. மானாக்கன் செட்டி. சரி, அவருடைய மனைவிக்கு இந்த வேதியினை குழந்தையாக கொடுத்தார்கள். சரி, பிறகு செய்தார்கள். அவள் 10 மாதங்களும் பேர்ந்து, ஆமா, குழந்தை பெத்து போட்டா. அங்கே மானாக்கன் செட்டியின் மனைவி இறந்து விட்டாள். விட்டுட்டாயா? பெத்த வீட்டிலே பிறந்த வீட்டிலே தாயை முழுகிருக்கான எப்படிப்பட்ட ராசி உள்ள குழந்தை? ரொம்ப ராசி. சரி, இருந்தாலும் வலாபங்களை பார்க்க வேண்டும் அல்லவா? ஆமா என்று ஜோதிடரை அழைத்து சொல்லுகின்றார்கள். என்ன சொல்லுகின்றார்கள்? ஐயா ஜோதிடரே, என்னப்பா? உடனடியாக என்னுடைய குழந்தை பிறந்த பலனை பார்த்து சொல்லுங்க. ஐயா, நான் சொல்ல நீங்க கோபப்படக்கூடாது. சொல்லுங்க ஐயா, நான் கோபப்பட மாட்டேன். உங்க கொண்டாடி இருக்க மாட்டாங்களே? கோபத்தெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஐயா, என்ன உங்க தனிப்பட்ட விஷயம் நான் கேட்கறேன். ஐயா, நான் தான் ஐயா வியாபாரத்துக்கு போகக்கூடிய இடத்துல கோபத்திலும் இருக்க முடியுமா? அதான் கொண்டாடி செத்துருப்பாங்களே. என் பொண்டாடி செத்து போயிட்டான். நீ செத்துருவது வந்த வராம என் பொண்டாட்டி செத்து போயிட்டான்னு சொன்னீங்க. சரி, உண்மைதான். நானும் செத்து போயிருவேன்னு சொல்றீங்க. என்னையா அர்த்தம் இது? கணக்கு அப்படி தெரிவியா? என்ன கணக்கு? அதாவது 16 வயசுல உங்க பையனுக்கு நீங்க ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைப்பீங்க. சரி, பொண்ணு குடும்பத்துக்குள்ளே இருக்கும். 16 வயசுலயே கல்யாணமா? ஆனா மருமகள் வந்த ஒரு 1-2 மாதத்துக்குள்ள கை கால் விளங்காம போயிடும்.
அடப்பாவி, அது இடது கை இடது கால் தான் பிடிக்கும். இடது கை இடது கால் தான் பிடிக்குமா? ஆமா, ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. கொஞ்ச நாள நீங்க செத்து போயிருவீங்கய்யா ஐயா. அதனால உங்க பையனுக்கு ஒரு பெரிய நீலி பழி ஒண்ணு இருக்குது. ஐயோ, நான் செத்தாலும் பரவாயில்லை, சரி என் பையன் நல்லா இருந்தா போதும் ஐயா. சொல்ல வேண்டிய சொல்லியாச்சுயா. சரி, ஒரு பத்திரம் ஒண்ணு எழுதி கொடுக்குறேன். அந்த பத்திரம் உங்க பையன் இடத்துல பத்திரமா இருக்கிற வரைக்கும் உயிர் காவத்து இல்ல. ஓஹோ, பத்திரம் போயிடுச்சு என்கிட்ட கேட்டு போதும். அப்படியானால் ஆமா, சரியா, நீங்க பத்திரத்தை கொடுங்க. என் பையனுக்கு இடுப்புல நான் கட்டணுமா, கழுத்துல கட்டணுமா, கையில கட்டணுமா, கால்ல கட்டணுமா? எங்க கட்டுனா சேஃபோ அங்க கட்டு. அப்படியா ஐயா? இதை தர வேண்டிய தாங்கியா உங்களுக்கு யாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க ஐயா. சரி, அப்படியா? அப்படி என்று சொல்லி சரி, ஜோதிடன் அங்கிருந்து விடைபெற்றான். சரி, அங்கே போன போது மாணாக்கன் செட்டியானவன் சரி தன்னுடைய மகனான ஆனந்தனை அழைத்து சொல்லுகின்றார். மகனே ஆனந்தா, குருவனேரி மரகாதே, குருவனேரி மரகாதே, மறுபடியோ திருமுருகா, மறுபடியே திருபத்திரத்தை இல்லாத மறந்தாலும் மனவாரி ஒழுவோதும் வல்லாத ஆனந்தனே, வல்லாதே ஆனந்தனே, 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 மரவாதி ஒழுவோதும் ஒழுவோதும். மகனே ஆனந்தா, இங்க பாருடா, எனக்கும் வயசு ஆயிடுச்சே இருக்குது, வயசும் போயிட்டே இருக்குது. இங்க பாரு, குண்டுக்குள்ள போய் கிடக்கு. நான் எப்ப செத்து போவேனே எனக்கே தெரியாது. இடி விழுவா, நல்ல பையன், எப்ப பார்த்தாலும் சித்திரம் உன்ன போல 4 பிள்ளை இருந்தா வீடு உருப்பட்டும். எப்பா என்னடா வயசான காலத்துல பிள்ளைகளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடாது. அப்படியா? புள்ளிகள நேரத்துல மாத்திரை போட்டு போயிரு. உனக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேனே, என் மருமகன் எங்கடா? ஆனந்தி. என்னங்க? அப்பா கூப்பிடுதாரு. எதற்கு? நெருங்கி நின்று பேசிட்டு இருக்க கூடாதாமா? ஆமா. அப்பா என்ன? அதாவது மகனே ஆனந்தா, என்னப்பா நீ எந்த திசைக்கு போனாலும் தென் திசைக்கு போகாத. அவளை எது கூட்டிரு? அவ இருக்கட்டும்டா, உனக்கு சில புத்திமதிகளும் சொல்லணும். அவளை வச்சிட்டு ஆமா, அவளை வச்சுதான் சொல்லணும். சரி சரி சரி. நீ எங்க போனாலும் தெற்க போகாத. தெற்க? ஆமா. உனக்கு ஒரு பெண் பலியானது இருக்கின்றது. கேட்கறது தப்பா நினைக்காதீங்க. சொல்லு. உனக்கு தெரியாம ஏதாவது அடி செருப்பால. ஹேய், இருந்தா சொல்லுங்கப்பா. உங்க அம்மா செத்ததுக்கு அப்புறம் நான் கல்யாணமே பண்ணாம இருக்கிறேன்னா உனக்காக தான்டா. எதுக்குப்பா? அதாவது 2வது பொண்ணு கட்டுனா அவ உனக்கு யாரு? சித்தி. சித்திக்கு மாப்பிள்ளை யாரு? சித்தப்பா. அப்ப நான் உனக்கு சித்தப்பா ஆயிடுவேன். சித்தப்பா பெத்தப்பா சித்தப்பா ஆனது கேவலம் அல்லவா? சரிப்பா சொல்லுங்க. அதனால தான் நான் கல்யாணமே பண்ணல. சரிப்பா. இங்க பாரு, அதனால இது ஒரு பத்திரம் இருக்கு, இந்த பத்திரத்தை நீ பத்திரமா வச்சுக்க. சரிப்பா, கட்டி விடுங்கப்பா. அது மட்டும் இல்ல, நம்ம சொத்து சுகம் எல்லாம் உனக்காக தான் நான் சேர்த்து வச்சிருக்கேன். நான் ஒரு பிள்ளை தானே, நீ எங்கேயும் போய் வேலை செய்து பிழைக்கணும்னு அவசியமே கிடையாது. இந்த சொத்து சுகம் எல்லாம் ஒரு பிள்ளை எல்லாம் எனக்கு தான். ஆமா, வேற இல்லையே. இல்ல, நல்லதுப்பா. சரி மகன் மருமகளே, மாமா இங்க பாரு, என் பிள்ளை